விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருக்கின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை எவ்வாறாக உள்ளது? அங்குள்ள கள நிலவரங்கள் என்ன? ஆண்டின் முதல் நாளான இன்று முக்கடலும் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரியில் முதல் சூரிய உதயத்தை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் இன்று காலை குவிந்தனர். மேகமூட்டம் காரணமாக சூரியோதயத்தை காண முடியாத சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தாலும் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த நினைவு மண்டபத்தை பார்ப்பதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தின் முன்பு குவிந்தனர். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்தால் அங்கிருந்து கிட்டத்தட்ட மக்கள் குவிந்தால் நெருக்கடி நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். 2 கிலோமீட்டர் தொலைவில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு செல்வதற்கான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டு விவேகானந்த மண்டபத்துக்கு சென்று சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட தொடர் விடுமுறை மற்றும் ஆங்கில புத்தாண்டு, அதே போன்று சபரிமலையில் மண்டல பூஜைக்கு பிறகு சன்னிதானம் நடை திறக்கப்பட்டு சபரிமலைக்கு செல்கின்ற பக்தர்கள், அதே போல சபரிமலைக்கு தரிசனம் முடித்து கன்னியாகுமரி வருகின்ற பக்தர்கள் ஐயப்ப பக்தர்களும் பல்லாயிரக்கணக்கான கூடியதால் இந்த கன்னியாகுமரி முழுவதுமே திக்கு முக்காடியது. படகுத்துறையிலிருந்து விவேகானந்த மண்டபத்திற்காக படகில் செல்வதற்காக படகுத்துறையிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் தன்னையை தெரு, அதே போன்று 4 ரத வீதிகள் சுற்றி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் வரிசையில் காத்திருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து இந்த விவேகானந்த மண்டபத்தை தற்போது ரசித்து வருகிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.